S25C07 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல இருந்து நம்ம முக்கியமான MCQ கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நான் உங்களுக்கு 50 MCQ கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் மேக்ஸிமம் ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு MCQ. நான் இந்த இடத்துல உங்களுக்கு 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்தாலே குரூப் சப்ஜெக்ட்லேயே நீங்கள் தரவாயிடுவீங்க. வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மெயின் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெயின் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான். நம்ம பேர்லேயே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் மட்டும்தான், ஃபங்க்ஷன் கிடையாது, அரேஸ் கிடையாது, ஃபைல் கிடையாது, ஆப்ஜெக்ட் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் பேஸ்டு ஆன். இது எதை பொறுத்து இருக்கு? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டம் அப் அப்ரோச். இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். பாட்டம் அப் அப்ரோச்சை பொறுத்து தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செம்மில் படித்த சி லாங்குவேஜ், அது டாப் டவுன் அப்ரோச், மறந்துடாதீங்க. தேர்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். விச் இஸ் நாட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபியூச்சர். கீழ்கண்டவற்றில் எது ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹூப்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்காப்சுலேஷன், டைனமிக் பைண்டிங், மெசேஜ் பாசிங். இது எல்லாத்துலேயும் இல்லாத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன். கம்பைலேஷனாக உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எரர் கண்டுபிடிக்கிறது, சோர்ஸ் கோட ஆப்ஜெக்ட் கோட மாற்றுறது, அது ஒரு ஃபியூச்சர்ஸ் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. வாங்க ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். என்காப்சுலேஷன் மீன்ஸ். முக்கியமாக நீங்கள் ஒரு கொஸ்டினை தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்காப்சுலேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் அந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதோட டெஃபினேஷனை, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹூப்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் தரவாக தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் அதுக்குள்ளேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஷனல் MCQ கொஸ்டின் வரும். என்காப்சுலேஷன் மீன்ஸ் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைடிங் டேட்டா, ஒரு டேட்டாவை மறைக்கிறது, ஓகேங்களா? அதை பாதுகாப்பாக மறைச்சி வைக்கிறது தான் அதோட மெயினாக சொல்ல வர்றது. மெயின் கான்செப்டும் அதுதான். என்காப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்காப்சுலேஷன். என்காப்சுலேஷன் மீன்ஸ் ஹைடிங் டேட்டா, நம்மளோட டேட்டாவை மறைத்து வைத்தல். அடுத்து பாருங்க, அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ தான் நம்ம சொன்னோம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்காப்சுலேஷன் ரெண்டுமே சேர்ந்து வரும். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது அதோட டெஃபினேஷன் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க உங்கள் டீச்சர்ஸ். ஷோயிங் ஒன்லி எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். எது தேவையோ அதை மட்டும் காட்டுறது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேங்களா? ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடை சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாடுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாங்க, அதை எப்படி செஞ்சாங்க, எவ்வளோ நேரம் செஞ்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. எது தேவையோ அதை மட்டும் நேராக கொடுத்துட்றது தான். ஓகே, ஷோயிங் ஒன்லி எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன். வாங்க அடுத்ததுக்கு போகலாம் கொஸ்டினுக்கு. பாலிமார்பிசம் மீன்ஸ். பாலிமார்பிசம்னா என்ன? த எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம், ஓகேங்களா? பல ஃபார்ம்ஸ், ஓகேங்களா? பல வடிவம் எடுக்கும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க மெனி ஃபார்ம்ஸ். பாலிமார்பிசம் மீன்ஸ் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்து வாங்க இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ் என்ன? அக்யூரிங் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களோட தாத்தா பாட்டி இருப்பாங்க, அடுத்து உங்களோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நீங்கள். ஆனால் உங்ககிட்ட உங்கள் அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது குணங்களும் இருக்கும், தாத்தா பாட்டியோட குணங்களும் இருக்கும். ஸோ அப்படின்னு இது ஒரு ஜென்ரலான எக்ஸாம்பிள். நீங்கள் எந்த விதமான எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா அதோட பண்புகளை கொண்டிருக்கும், அக்யூரிங் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இம்ப்ரூவ்ஸ். எதை அது இம்ப்ரூவ் பண்ணுதுப்பா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறீங்களே, அது எதை இம்ப்ரூவ் பண்ணுது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஃபஸ்ட்டு செம்மில் நீங்கள் சி லாங்குவேஜ் படிச்சிங்க, சி தான் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஏன் C++ படிக்கிறீங்க? சரி, ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சின்னு சொல்கிறீங்கப்பா. இது என்னத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? இதுதான் முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? அதோட கான்செப்ட் என்ன? செக்யூரிட்டி. மறந்துடாதீங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இம்ப்ரூவ்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குது? செக்யூரிட்டியே கொடுக்குது, ஓகேங்களா? டேட்டாக்கு
மெயினாக செக்யூரிட்டி கொடுக்குறது, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். அதுக்கப்புறம் என்ன, ரீயூசபிலிட்டி. ஒரு தடவை நீங்கள் கோடை எழுதுனீங்கன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். செக்யூரிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டி. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இம்ப்ரூவ்ஸ். இந்த 2 ஃபீச்சரையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வட்டம் நீங்கள் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பிஓபி. பிஓபின்னா என்ன, ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ், இல்லைன்னா ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லலாம். அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? பிஓபி ஃபோக்கஸ் ஆன் எதை, ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்றதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் சி படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் ஃபங்க்ஷனை வச்சு தான் நீங்கள் எல்லாமே எழுதியிருப்பீங்க. அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபோக்கஸ் ஆன் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா ஆப்ஜெக்ட் தான். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன், மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், பிஓபி அப்ரோச். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அப்ரோச்னா டாப் டவுன் அப்ரோச். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அப்ரோச்னா பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இன்னொன்று கொஸ்டினையும் சேர்த்து படிக்கணும், அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிப்பா, அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம். எந்த எக்ஸிக்யூஷன் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும். இது C++க்கு மட்டும் இல்லை, சிக்கும் இது பொருந்தும். C++ ப்ரோக்ராம் எண்ட்ஸ் வித், எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. C++ ப்ரோக்ராம் எப்பயுமே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட் ஆகுதுங்க. பாருங்கள், ஸ்டாப்பு, எக்ஸிட்டு, ரிட்டர்ன், எண்ட் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு சரியான பதில் ரிட்டர்ன். அடுத்து பாருங்கள், Cout இஸ் யூஸ்டு ஃபார். எதுக்கு Cout யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், எல்லாருக்குமே தெரியும். Cin எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Cin இஸ் யூஸ்டு ஃபார் இட்ஸ் அன் இன்புட் ஸ்டேட்மெண்ட். இந்த Cout Cine சாட்டிஸ்ஃபை பண்ண ஹெடர் ஃபைல் என்னது? iostream.h. ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இன்னொரு கொஸ்டினையும் சேர்த்து படிக்கணும், அப்போ தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து பாருங்கள், முக்கியமான கொஸ்டின் இது, இந்த வட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிவர்சிட்டியில். ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் C++. எதை சொல்கிறாங்க ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் C++ன்னு? டோக்கன்ஸ். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இந்த டோக்கன்ஸை தான் ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் C++ அப்படின்னு சொல்கிறோம். இந்த வட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கீவேர்டு அப்படின்னா என்னப்பா டெஃபினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கீவேர்டு இஸ் ஏ ரிசர்வ்டு வேர்டு. ஏற்கனவே ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை தான் கீவேர்டு, மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபயர் இஸ். ஐடென்டிஃபயர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வட்டம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது 1 மார்க்கை தாண்டி உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் வருது. 3 மார்க்லையும் இது கேட்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடென்டிஃபயருக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை போய் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டில் இருக்கணும். அதாவது கேபிட்டல் அல்ஃபபெட்ஸ் அலோட், அதே மாதிரி அல்ஃபபெட் ஸ்மால் லெட்டர்ஸ் அலோட், அதே மாதிரி நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் அலோட்ஸ். அதுக்கப்புறம் எந்த சிம்பிள் அலோட்? அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா, அண்டர்ஸ்கோர் சிம்பிள் அலோட். ஸோ இதெல்லாமே இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒரு சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இந்த டாலர் சிம்பிள், இந்த ஆஷ், இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்படி நிறையா கண்டிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் நீங்கள் படிங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 1 மார்க்லேயும் வரலாம், இல்லைன்னா உங்களோட 3 மார்க்லேயும் வரலாம். ஐடென்டிஃபையர் இஸ் நேம் கிவன் டு வேரியபிள். ஓகேங்களா, ஒரு வேரியபிளுக்கு நம்ம பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆஃப் ஐடென்டிஃபையர். பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 1 2 3A ஆப்ஷன் பாருங்கள். 1 2 3ன்றது ஃபஸ்ட்டு நம்பர் வந்திருக்கு. ஸோ இது ரூல்ஸ் படி வரலை. ஆப்ஷன் 3 பாருங்கள், இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரிசர்வ்டு வேர்டு. ரிசர்வ்டு வேர்டை நம்ம ஐடென்டிஃபையரோட நேமோ வைக்க முடியாது. 4th பாருங்கள், ஆஷ் ஏ. இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிம்பிள் நாட் அலோட். டாலர் சிம்பிள், ஆஷ் சிம்பிள்லாம் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் தான், அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலோடு. ஓகேங்களா, ஸோ நமக்கு எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? நேம் 1. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அல்ஃபபெட்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்பர் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார். கமெண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பவுப்ஸில், அது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு நோட்ஸு தான் அது. அதை எப்படி சொல்லலாம்? எக்ஸ்ப்ளனேஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து வரக்கூடியவங்க அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எதுக்காக, என்ன காரணத்துக்காக இந்த இடத்துல இந்த கோடிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதுதான் கமெண்டிங் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் அடுத்து பார்ப்போம். சைஸ் ஆஃப் இன்டிஜர், அதாவது ஒவ்வொரு டேட்டா டைப்புமே ஒரு சைஸ் இருக்குப்பா. இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, டபுள் இருக்குது, கேரக்டர் இருக்குது. இதை வச்சு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் மறந்துருப்பீங்க. நம்ம கண்டிப்பாக அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் எழுதுறதுக்கு நமக்கு ஞாபகம் வரும், கையும் வரும். இன்டிஜரோட சைஸ் என்ன? 4 பைட்ஸ். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி கேரக்டரோட சைஸ் என்ன? 22வது கொஸ்டினில் பாருங்கள். கேரக்டரோட சைஸ் என்ன? ஒன்லி 1 பைட். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த டபுள் ஈக்குவல் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது எந்த வகையான ஆப்ரேட்டர்? டபுள் ஈக்குவல் டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்து பாருங்கள், சுவிட்ச் இஸ் யூஸ்டு ஃபார். சுவிட்ச் அப்படின்றது என்னன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டா? இது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு கீழே வரும். ஓகேங்களா? இதோட வேலை என்ன? மல்டிபிள் சாய்ஸ். ஓகேங்களா? சுவிட்ச் இஸ் யூஸ்டு ஃபார் இட்ஸ் யூஸ்டு டு சாட்டிஸ்ஃபை மல்டிபிள் சாய்ஸ். அடுத்து பாருங்கள், 25வது கொஸ்டின். ஃபார் லூப் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு என்ட்ரி கண்ட்ரோல்டு ஸ்டேட்மெண்ட். ஃபார் லூப் இஸ் எ என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த கொஸ்டின். ஒயில் லூப் இஸ் 26வது கொஸ்டின். ஒயில் லூப்பும் ஒரு என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். மறந்துடாதீங்க, இந்த ஃபார் லூப் ஒயில் லூப் ரெண்டுமே என்ட்ரி கண்ட்ரோல். ஆனால் பாருங்கள், டூ ஒயில் லூப் 27வது கொஸ்டின். இந்த டூ ஒயில் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 28வது கொஸ்டின். டூ ஒயில் ரன்ஸ். டூ ஒயில் எப்போ ரன் ஆகும்? 3 விதமான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒயில் லூப், ஃபார் லூப் அண்ட் டூ ஒயில் லூப். இந்த டூ ஒயில் லூப் பார்த்தீங்கன்னா இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு தடவை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணியே தரும். ஓகேங்களா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒன்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு தடவை இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டூ ஒயில் லூப். இதை மேக்ஸிமம் பல வகையான இன்டர்வியூலையும் இதை கேட்குறாங்க. டூ ஒயில் லூப்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், பிரேக் இஸ் யூஸ்டு டு. பிரேக்குன்றது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரேக்குன்றது எக்ஸிட் லூப், ஒரு லூப்பை விட்டு வெளியேறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள், கண்டினியூ ஸ்கிப்ஸ். இந்த கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் எதை ஸ்கிப் பண்ணுது அப்படின்றத இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. லூப் ஐட்டரேஷன். ஓகேங்களா? லூப் ஐட்ரேஷனை இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. 31st கொஸ்டின் என்ன பாருங்கள், லூப் மீன்ஸ். லூப்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்பிட்டிஷன். ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும், அதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நம்ம அதை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? திரும்ப திரும்ப அந்த லூப்பிங்கை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32. ஒயில் செக்ஸ் கண்டிஷன். இந்த ஒயில்ன்றது எந்த கண்டிஷனை செக் பண்ணுது அப்படின்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷன். ஒரு எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். இந்த டூ ஒயில் லூப் செக்ஸ் கண்டிஷன். இந்த டூ ஒயில் லூப் எப்போ ஒரு கண்டிஷனை செக் பண்ணுது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டுறாங்க. இது ஆஃப்டர், அதாவது முதல்ல கோட் ரன் ஆயிருதான், அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த டூ ஒயில் என்ன பண்ணுது? ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இது கண்டிஷனை செக் பண்ணுது. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 34. நேம் ஸ்பேஸ் அவாய்ட்ஸ். இந்த நேம் ஸ்பேஸ்ன்றது எதை அவாய்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நேம் கான்ஃப்ளிக்ட். நேம் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை இல்லை சிக்கலை இதை தீர்க்கிறதுக்கு பயன்படுது. யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி மீன்ஸ். இந்த நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி யூசேஜ். ஸ்டாண்டர்ட் லைப்ரரி யூசேஜ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. கம்பைலர் டிரான்ஸ்லேட்ஸ். இந்த கம்பைலர் எதை டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சோர்ஸ் கோடை மிஷின் லெவல் லாங்குவேஜாக மாற்றுது. ஓகேங்களா? சோர்ஸ் கோடை எந்த லாங்குவேஜாக மாற்றுது? மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு இந்த கம்பைலர் பயன்படுது. அடுத்து 37வது கொஸ்டினை பாருங்கள். கிளாஸ்னால் என்ன? இதை ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், இது ஒரு இன்ஸ்டான்சஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அதோட டெஃபினேஷன் நல்லா தெரிஞ்சுங்க. முக்கியமாக மாணவர்களே, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லூப்ஸ் அப்படின்ற அதோட பாயிண்ட்ஸையும் அதோட டெஃபினேஷனையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 38வது கொஸ்டின். ஆப்ஜெக்ட் என்ன? அதுக்கு ஆப்போசிட். அப்படி இட்ஸ் அன் இன்ஸ்டான்சஸ் ஆஃப் கிளாஸ். கிளாஸ் என்ன? இன்ஸ்டான்சஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்
என்ன இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கிளாஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க 39வது கொஸ்டின். டேட்டா ஹைடிங் இஸ் அச்சீவ்ட் யூசிங். இந்த பாருங்க இந்த டேட்டா ஹைடிங் வச்சு மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்காப்சுலேஷன். இந்த என்காப்சுலேஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டேட்டா ஹைடிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் இந்த டேட்டா ஹைடிங் எதை அச்சீவ் பண்ணுது ஓகேங்களா, ப்ரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலமாக நம்ம டேட்டா ஹைடிங்கை அச்சீவ் பண்ணுறோம். ஓகேங்களா, டேட்டா ஹைடிங் எதன் மூலமாக ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க.